கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அவனுடைய பேரருள் புனிதமான இந்த மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது நிஅமத்தானி அப்படின்னு சொல்றாங்க. இரண்டு நிஅமத்துகள் சொல்றாங்க. நிஅமத்தானி, இரண்டு நிஅமத்துகள், மனிதர்களுக்கு இரண்டு நிஅமத்துகள். அந்த நிஅமத்துகள்ல மனிதர்கள் பலர் அதை பயன்படுத்தாமல் வீணாக்கி விடுகின்றார்கள். அந்த நிஅமத்துகள் மூலம் அவர்கள் பயனடையவில்லை. நிஅமத் அருட்கொடை, மனிதர்களுக்கு இரண்டு அருட்கொடை. அந்த நிஅமத்துகளை மூலமாக அவர்கள் அதிகமானோர் பலன் பெறவில்லைன்றாங்க. அந்த நியமத்துகள், அந்த அருட்கொடைகள் என்ன? அதாவதுங்க, நமக்கு ஒரு அருட்கொடை வருதுன்னா அதை கொண்டு பலன் நமக்கு இருக்கணும். நம்முடைய குடும்பத்தார்கள் பலன் பெறணும், அனைவரும் பலன் பெறணும், நாம பலன் பெறணும். அந்த நியமத்துகள். அப்ப அந்த நியமத்தான அந்த இரண்டு நியமத்துகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரோக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆரோக்கியம், இரண்டாவது ஓய்வு. இந்த ரெண்டு நியமத்துகள்ல மிகப்பெரிய நியமத்தாக இருக்கு. ஈமானுக்கு பிறகு, ஈமான் கிடைத்ததற்கு பிறகு, ஈமானில் வந்த நாம் முஸ்லிமாக ஈமான் கொண்ட பிறகு மிகவும் முக்கியமானது ஆரோக்கியம். அதன் பிறகு ஓய்வு. இத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க. அதிகமானோர் அதை கொண்டு பயன்பெறவில்லைன்னு. இப்போ நியமத்துனாவே பயன்பெறது தானே. அருட்கொடைகள் அப்படின்னாவே அதை கொண்டு நாம் அனுபவிக்கணும், அதை கொண்டு மற்றவர்கள் அனுபவிக்கணும், அதுதானே. அப்ப ஏன் அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க? அப்ப அந்த ரெண்டு நியமத்து என்ன? ஆரோக்கியம். இப்போ ஆரோக்கியம் இருக்கும் பொழுது நாம் அனுபவிச்சுக்கணும், நல்லவர்கள் செய்து கொள்ளும். ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையான காரியங்களுக்கு முந்திக் கொள்ளுங்கள், நன்மையான காரியங்களுக்கு முந்திக் கொள்ளுங்கள். இப்போ அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இப்போ அந்த ஆரோக்கியத்தை எதற்கு பயன்படுத்தணும்? நன்மையான காரியங்கள். அது உங்கள் குடும்பத்தார்களுக்காக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்களுக்காக இருந்தாலும் சரி. இபாதத்துகள் என்ன நற்செயல்கள், எல்லாம் நற்செயல்கள் தான். அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இந்த ஆரோக்கியம் நல்லவர்களுக்கு, ஒரு மூமினுக்கு, ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னா, அவனுடைய செருப்புடைய வாறு தெரியுங்களா? செருப்புடைய வாறு அவ்வளவு நெருக்கமா இருக்கு. அதே நெருக்கம் நரகமும் இருக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ எல்லாமே நமக்கு நெருக்கமா, நன்மைகளும் அமல்களும் நற்காரியங்களும் நெருக்கமா இருக்கு, தீமையான காரியங்களும் நெருக்கமா தான் இருக்கு. ரெண்டுமே நெருக்கமா இருக்கு. ஆனா நாம எங்க போறோம் அப்படி, அதுதான் முக்கியம். இப்போ அமல்கள், ஆரோக்கியம் இழந்த பிறகு பார்த்து எல்லாம் ரிட்டையர்ட் ஆன பிறகு பள்ளிவாசல்ல வந்து குர்ஆன் ஓதலாம், தொழுலாம், நின்று வணங்கலாம், இபாதத்துகள் செய்யலாம், கண் விழித்து வணங்கலாம். அன்பர்களே, ஆரோக்கியத்தில் நீங்க செய்வீர்களே ஆனால் அல்லாஹு தாலா அந்த பலகீனமான நேரத்தில் அந்த நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்போ ஆரோக்கியம், பெருமானார் பாருங்களேன், நமக்கெல்லாம் தெரியும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட பேசக்கூடியவர்கள். அல்லாஹ் கூப்பிட்டு நுபுவத்தை கொடுத்தான், நெருப்புக்காக போனாங்க. ஹஸரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நெருப்ப, தன்னுடைய குடும்பத்திற்கு நெருப்பை தேடி போனாங்க. அல்லாஹ் கூப்பிட்டு நுபுவத்தை கொடுத்தான், நபி ஆக்கிட்டான், ரசூல் ஆக்கிட்டான், முர்சலான நபியாக ஆக்கிட்டான். அந்த நபி அல்லாஹ் கிட்ட பேசக்கூடியவர்கள். அதாவது அவர் குடும்பத்தார்கள் எல்லாம் மறந்து விடுவார்கள், யார்கிட்ட ரப்பு கிட்ட பேசுறாங்களோ. அப்போ அவர்கள் அப்படி அல்லாஹ் பேசுறான். அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு முஹப்பத்தில், அந்த அல்லாஹ்வின் மீது இப்படிலாம் நாம பேசுறோம் என்ற முஹப்பத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. நமக்கு எல்லாம் தெரியும்,
அதாவது ரப்பே என்ன துவா உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல, துவா என்ன துவா கேட்கணும்னு தெரியல. அந்த துவா அப்போ ஒரு சொல்றாங்க, நான் நீயாகவும் நீ நானாகவும் இருந்தால் ரப்பே நீ என்ன துவா கேட்ப. பாத்தீங்களா யாருக்கிட்ட பேசுறாங்க? அல்லாஹ் அவர்களுக்காக அல்லாஹ் ஆனால் பதிலா அல்லாஹ் சொல்லிட்டான். மூசா நபிக்கு பதில் சொன்னான், நான் நீயாகவும் நீ நானாகவும். எப்படி? இப்போ அந்த ரப்பிடத்துல எப்படி என்ன துவா கேட்கணும், என்ன துவா கேட்கணும்ன்றத மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட இப்படி கேட்டாங்க. அல்லாஹ் கடிந்து கொண்டான். கடைசியில் அல்லாஹ் பதிலும் சொன்னான். என்ன பதில் சொன்னான்? மூசாவே நான் கேட்கணும்னா என்ன துவா கேட்பேன் தெரியுமா? ஆரோக்கியத்தை கேட்பேன். பாத்தீங்களா யாரு சொல்லித்தரா? அல்லாஹ் சொல்லித்தரா. அப்ப ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம். காசு இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், ஈமான் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு, ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு பள்ளிவாசல்ல சேர்ல உட்காந்துட்டு ஏப்பா குர்ஆன் எடுத்து கொடுப்பா, ரொம்ப நேரமா இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கிறோம். அவன் அந்த பையன் எப்போ எழுந்துப்பான், அந்த மனிதர் எப்போ எழுந்திருப்பார். ஆரோக்கியம் டக்குன்னு போறோம், குர்ஆன் ஓதுறோம், உட்காரோம், தஸ்பீஹ் செய்யறோம், ஒரு 2 நஃபில் வணக்கங்கள் செய்யறோம். நண்பர்களே, சேர்ல உட்கார்ந்து ஓதுறத தொழுகிறது விட எதுல உட்கார்ந்து சஜிதா சுஜூது செய்யறது எவ்வளவு சிறப்பு. 2 சுஜூதுக்கு இடையில நாம ஓதுறோம் ஆஃபியத்தை கேட்டு ஓதுறோமே நண்பர்களே. அப்போ ஆஃபியத்தை 2 சுஜூதுக்கு இடையிலேயே இருப்புல உட்காரமே நம்முடைய இமாம்கள் கத்து கொடுத்திருக்கிறாங்க. அதனால ஆரோக்கியத்தை அல்லாஹ் கேட்கணும். அந்த ஆரோக்கியம் பலனுள்ளதாக இருக்கணும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அவர்களுடைய சிறிய தந்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு துவா கற்றுக் கொடுங்களேன், அதை கொண்டு நான் பலன் பெறணும், துவா கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, அல்லாஹ் கிட்ட ஆரோக்கியத்தை கேளுங்க அப்படின்ட்டாங்க. வந்தவங்க பெருமானார் ஆரோக்கியத்தை கேளுங்கன்னா போயிட்டாங்க. திரும்ப வந்தாங்க, சில நாட்கள் கழித்து வந்தாங்க, யார சொல்லா எனக்கு துஆ கற்றுக் கொடுங்களேன், ஆரோக்கியத்தை கேளுங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதர்களுக்கு ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? இப்போ அந்த ஆரோக்கியம், நாம் அந்த ஆரோக்கியத்தில் நல்லவர்கள் செய்வோமே ஆனால் நாம் சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவோம். அதாவது சொர்க்கத்தை, பாவ மன்னிப்புக்கு பக்கம் விரைந்து கொள்ளுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள். அப்போ நாம நல்லவர்கள் நாம செய்யும் பொழுது நமக்கு ஆஃபியத்தை அல்லாஹ் கூட அதிகமாக செய்திருந்தாங்க. எல்லாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் அந்தந்த நேரத்தில் நாம் பயன்படுத்தி கொள்வோமே ஆனால் அதுதாங்க வாழ்க்கை. இந்த நமக்கு ஆரோக்கியமா இருக்க சொல்ல செய்யக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா 75 வயது மனிதர் கிரிக்கெட் விளையாடுற, அவர்கிட்ட பெரிய பிளேயர், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, 75 வயசாவது நீங்கள் வந்து 40, 50, 20, 25 வயசு பசங்களோட விளையாடுறீங்களே எப்படின்னு கேட்குறாரு. நான் அந்த செயலை நான் விடவில்லை, இது வரைக்கும் தொடர்படியாக நான் செய்துட்டு வரேன். அதனால எனக்கு அந்த பலகீனம் எதுவுமே தெரியல. நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், விளையாடிக்கிட்டே இருக்கிறேன், அதே இதுல இருக்கிறேன். அதன் காரணமாக எனக்கு எதுவுமே தெரியல. பாத்தீங்களா? அப்போ அமல்கள் நாம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செய்யக்கூடிய அமல், வயதானாலும் சரி அல்லாது நமக்கு லேசாக்கி கொடுப்பான். கடைசி வரைக்கும் சாச்சா அவர்கள் நின்று தொழுதார்கள். சேர்ல எவ்வளோ கெஞ்சுவான், சேர்ல உட்கார்ந்து தொழுவோம், கீழே உட்கார்ந்து சுஜூது செய்துட்டு தான் தொழுவாங்க. அவர்கள் அதாவது அவங்க வந்து ஒரு காயம் ஏற்பட்டுடுச்சு, அந்த நிலையில கூட சுஜூது செய்ய முடியாத அவங்க வந்து சுஜூது செய்தாங்க. இப்போ நமக்கு காட்டினாங்க நம்முடைய ஷேகுமார்கள், நம்முடைய சாச்சா உஸ்தாத் நாயகர் நமக்கு அதை தான் நமக்கு காட்டுங்க ஹைர். அதனால ஆரோக்கியம் இருக்கும் பொழுது அந்த ரப்பிடத்தில் அதிகமாக நல்லமல்கள் செய்யணும். ஆரோக்கியத்தை அல்லாஹ் அதே டைம்ல ஓய்வு, அல்லாஹ் நமக்கு ஒரு ஓய்வை கொடுத்துருக்கிறான். இப்போ அந்த ஓய்வுல
நாம் பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் ஒரு பிஸி டைம் வந்துடுவோம். அந்த பிஸி டைமில் நாம் எந்த நல்ல அமல்களும் செய்ய முடியாது. ஆனால் நீ ஓய்வு இருக்க சமயத்தில் நீ செய்த இல்லையா, அந்த பிஸி டைம்லேயே அல்லாஹ்தால அந்த நன்மைகளை அல்லாஹ் கொடுத்துட்றான். அதனால் நாம் நேரம் ஆயிடுச்சு, நாம் சிக்ர் செய்ய போகிறோம். இந்த ஆரோக்கியத்தை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். இன்னும் அந்த ஓய்வான நமக்கு எப்பெல்லாம் நேரங்கள் கிடைக்கின்றதோ நல்ல அமல்கள், ரீல்ஸ் பார்க்குறத விட்டுட்டு, நாம தவறான நிலைகளை விட்டுட்டு நாம் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பணும். அவனுடைய ரப்பின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள். இப்போ அல்லாஹு தாலா நாம் அந்த ரப்பிடத்தில் நாம் அதிகம் ஜிக்ர் செய்யக்கூடியவர்களாக, ஃபிக்ர் செய்யக்கூடியவர்களாக, சுக்குர் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அந்த ரப்பிடத்திலே கேட்கணும், அல்லாஹ் இதை எனக்கு நீ பிச்சை போடும், உன்னை நீதான் இல்லா, நான் நல்லமல் செய்யணும்னா அதுக்கு நீ கொடுத்தாதான் நல்லமல்கள் செய்ய முடியும். அதனால ரப்பே எங்களுக்கு லேசாக்கி கொடு, அதுல ஒரு இன்பத்தை கொடு, அமல் செய்வதில் இன்பத்தை கொடு, ஜிக்ர் செய்வதில் இன்பத்தை கொடு, குர்ஆன் ஓதுவதில் இன்பத்தை கொடு, நின்று தொழுவதில் எனக்கு இன்பத்தை கொடு அல்லாஹ். அந்த ரப்பிடத்திலே நாம கேட்கணும். நம்ம ஆயிரம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அந்த ரப்பிடத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் முறையிட்டவர்களாக நாம் சொல்வோம். ஃபாலமன்னஹு அஃலலு ஸிக்ர். الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اوصل ثواب ما كان من كلامك العزيز هذه هديه واصله رحمتنا الى بركه ان شاء الله توبه كامله مقبوله مرضيه منا الى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصه ثم الى ارواح جميع الانبياء والاولياء والعلماء والشهداء والصالحين عامه. اللهم انفعنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم صل علينا بفضلاتهم، اللهم بارك لنا ببركاتهم يا ارحم الراحمين. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك ابدا ابدا يا الله. يا الله நாங்கள் உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர். யா அல்லாஹ் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி நல்லமல்கள் செய்வதற்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ். இப்படிப்பட்ட ஸலவாத்துடைய மஜ்லிஸ்ல, சிக்ருடைய மஜ்லிஸ்ல, நல்ல மஜ்லிஸ் எங்களுக்கு கலந்து கொள்வதற்கு நாட்டத்தை நீ குடியா அல்லாஹ், அதிகப்படுத்தி குடியா அல்லாஹ். அதில் நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ். ரப்பே அதில் நீ பரக்கத்து செய்துடியா அல்லாஹ். எங்களுக்கு லேசான முறையில் கொடுத்துடியா அல்லாஹ். இந்த துனியாவில் எங்களை நீ சுத்த விட்டுறாதையா அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை நீ அறிஞ்சவனா இருக்கிறையா அல்லாஹ். எங்களுடைய ஹாஜத்துகளை நீ அறிஞ்சவனா இருக்கிறப்பே எங்களுக்கு அதை நீ லேசாக்கி கொடுத்துடியா அல்லாஹ். உன்னிடத்துல நாங்கள் கேட்கிறையா அல்லாஹ். எல்லா நற்காரியங்களில் நாங்கள் எல்லாம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ உயர்ந்த படிப்புகளை கூடிய அல்லாஹ், உயர்ந்த வேலைகளை கூடிய அல்லாஹ். யாரெல்லாம் வேலை இல்லாத இருக்கின்றார்களோ நல்ல வேலைகளை கொடுத்துடியா அல்லாஹ். யாரெல்லாம் வீடு இல்லாத இருக்கின்றார்களோ சொந்த வீடா நீ கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே யாரெல்லாம் கணவன் மனைவிக்குள் ரப்பே பிரிந்து இருக்கின்றார்களோ அந்த உள்ளங்களை ஒன்று சேர்த்து அல்லாஹ் அவர்களை சந்தோஷமாக வாழ செய்துடியா அல்லாஹ். அவர்களுடைய குடும்பத்தார்கள், பிள்ளைகளோட, பெற்றோர்களோட, தாய் தந்தையர்களோட நல்லபடியாக அவர்கள் வாழ நீ கிருபை செய்ய அல்லாஹ். ரப்பே குழப்பமான காலகட்டங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். ஷைத்தான் நப்சுடைய தூண்டுதல் இருந்து எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். மானக்கேடான காரியங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். பலா முசீபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை, பல ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். உன்னுடைய நல்லடியார்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எங்களை நற்குணங்களை கூடிய அல்லாஹ், நல்ல அமல்களை கூடிய அல்லாஹ். உன்னுடைய பொருத்தமான காரியங்களில் ஈடுபண்ணையா அல்லாஹ். இன்பமான தொழுகை நாங்கள் தொழுவதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அதிகமாக அருள்மறையாம் திருமறை குர்ஆன் ஓதுவதற்கு நீ எங்களுக்கு கிருபை செய்ய அல்லாஹ். ரப்பே தானம் தர்மங்கள் செய்வதற்கு எங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்க அல்லாஹ். சல்லி யா ரப்பி அலன் நபி. குறிப்பாக ரப்பே இந்த நன்மைகள் எல்லாம் எங்களுடைய உஸ்தாத் நாயகம் அவர்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த மொஹல்லாவாசிகள் உன்னிடத்தில் வந்திருக்கிறாங்க எல்லாம் அவர்களுக்கும் யாரெல்லாம் அவர்கள் உன்னிடத்தில் ரப்பே வந்திருக்கின்றார்களோ ரப்பே அவர்களுக்கும் எல்லாம் குறிப்பாக எங்களுடைய ஷேகுமார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நன்மைகளை எத்தி வச்சிடியா அல்லாஹ். அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்தியா அல்லாஹ். எங்களுடைய மறுமை வாழ்க்கையை ரப்பே வெற்றியாளர்களாக எங்களை நீ ஆக்கிடியா அல்லாஹ்.
சக்கராத்துடைய வேதனையை லேசாக்கிடியா அல்லா, சக்கராத்துடைய நோயை எங்களுக்கு லேசாக்கி கொடுத்துடியா அல்லா, கபருடைய கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்கி கொடுத்துடியா அல்லா, மறுமையில் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துடியா அல்லா. ரப்பே நீ கிருபை செய்துடியா அல்லா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் பானத்தை அருந்தக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கிடியா அல்லா. ஸல்லி யா ரப்பி அலா நபி சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.